ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 9th மேக்ஸ் சாப்டர் 4லேருந்து எக்ஸசைஸ் 4.2லேருந்து தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஏபிசிடி இஸ் a rectangle whose diagonals AC and BD intersect at O. If angle OAB equal to 46 degree, find angle OBC. இப்போ நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் பார்க்கலாம். ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசிடி இஸ் a rectangle. ஸோ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு கார்னர்ஸை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அதோட டயக்னல்ஸ் ஏசி அண்ட் பிடி வந்து இன்டர்செக்ட் அட் ஓ. டயக்னல்னால் என்ன, மூளை விட்டம்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ இந்த ஏசியும் பிடியும் இன்டர்செக்ட் ஆகுது ஒரு பாயிண்டில். அந்த பாயிண்ட் வந்து ஓன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்தது, இஃப் ஆங்கிள் ஓஏபி ஈக்குவல் டு 46 டிகிரி. ஓஏபி ஆங்கிள் வந்து 46 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆங்கிள் ஓபிசி. இதோட ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, இந்த ஆங்கிளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம இப்போ எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. சின்ஸ் தி டயகனல்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏசி அண்ட் பிடி ஆர் ஈக்குவல் அண்ட் பைசெக்ட் ஈச் அதர். ஏசி பிடி ரெண்டுமே வந்து என்ன ஈக்குவலாக இருக்குது, அது வந்து ரெண்டையும் சரிசமமாக வந்து வெட்டுது இந்த பாயிண்ட் ஓவில் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஓபிக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆங்கிளை எழுதிக்கலாம். ஓஏபி 46 டிகிரின்னு தெரியும். அப்போ ஓபி ஏவும் என்ன தான் வரும், 46 டிகிரி. ஓஏபி ஈக்குவல் டு ஓபிஏ ஈக்குவல் டு 46 டிகிரி. இப்போ நமக்கு ரெக்டாங்கிளோட ஒவ்வொரு ஆங்கிளும் எவ்வளோன்னு தெரியும். ஈச் ஆங்கிள் ஆஃப் எ ரெக்டாங்கிள் மெஷர்ஸ் 90 டிகிரி. ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து 90 டிகிரி. ஸோ நம்மளை இப்போ எப்படியே எழுதலாம், ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ரெக்டாங்கிளோட இந்த ரெக்டாங்கிளில் இந்த ஏபிசியோட ஆங்கிள் மட்டும் 90 டிகிரி. இப்போ நம்ம என்ன எழுதலாம், இந்த ஏபிசியை எப்படி எழுதலாம், ஆங்கிள் ஓஏபி ப்ளஸ் ஆங்கிள் ஓபிசி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எழுதலாமா. இந்த டோட்டல் வந்து நம்ம எப்படி எழுதலாம், இதை தனியாக ப்ளஸ் இதை தனியாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். இப்போ நம்ம ஆங்கிள் ஓஏபி நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 46 டிகிரி, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் ஆங்கிள் ஓபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. நம்ம ஓபிசி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் ஓபிசியை இந்த சைடு வச்சுட்டு இந்த 46 அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். 90 minus 46 ஈக்குவல் டு 44 டிகிரி. ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் ஓபிசி ஈக்குவல் டு 44 டிகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.